விளம்பரம் செய்வதில் குறியாக இருக்கும் திமுக அரசு. திமுக அரசு தனக்குத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்ளும் திட்டங்களில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் குறுகிய கால திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் மூலம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பினை பெறுவது ஓர் அங்கமாகும். இந்த திட்டம் குறித்து மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்டாலும் இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி பெறுபவர்களின் எண்ணிக்கையும் அதன் மூலம் வேலை வாய்ப்பினை பெறும் இளைஞர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. 2023ஆம் ஆண்டு இந்த திட்டத்தின் கீழ் 1,35,000 பேர் பயிற்சி பெற்று 66,000க்கும் மேற்பட்டவர்கள் வேலை வாய்ப்பினை பெற்றார்கள். 2024ஆம் ஆண்டு பயிற்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை வெறும் 36,584 பேர் மட்டுமே. அதே சமயத்தில் வேலை வாய்ப்பினை பெற்றோர் வெறும் 8,517 பேர் மட்டுமே. இந்த ஆண்டில் இதுவரை 11,865 பேர் மட்டுமே பயிற்சி பெற்றுள்ளனர். இதில் வேலை வாய்ப்பினை பெற்றோர் வெறும் 796 பேர் மட்டுமே. திட்டத்தில் சேர்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து கொண்டே செல்வது இந்த திட்டம் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் தெளிவுபடுத்துகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த இந்த திட்டத்தின் முதன்மை செயல் அலுவலர், முதல் ஆண்டில் பல தொழில் முனைவோர்கள் மற்றும் சிறு நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் தங்கள் நிறுவனங்களை பயிற்சி நிறுவனங்களாக பதிவு செய்து கொண்டு கட்டமைப்பு இல்லாமலேயே அரசிடம் பணத்தை பெற்றுக் கொண்டதாக தெரிவித்துள்ளனர். இது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுகிறது. பயிற்சி அளிக்கும் நிறுவனங்கள் உரிய கட்டமைப்பினை பெற்றிருக்கின்றனவா என்பதை கூட சோதிக்காமல் அந்த நிறுவனங்களை பதிவு செய்ததன் மூலம் மக்களின் பணம் விரயமாக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களின் ஆர்வம் கணிசமாக குறைந்து கொண்டே வருவதிலிருந்தும் இதற்கான வேலை வாய்ப்பு பிரகாசமாக இல்லை என்பதிலிருந்தும் இந்த திட்டம் ஒரு பயனற்ற திட்டம் என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு திட்டத்தை அறிவித்து விளம்பரப்படுத்தினால் மட்டும் போதாது, அந்த திட்டம் மக்களை சென்றடைகிறதா என்பதையும் கண்காணிக்க வேண்டும். ஆனால் திமுக அரசு விளம்பரம் செய்வதை மட்டுமே குறியாக வைத்து இந்த திட்டம் மக்களை சென்றடைகிறதா என்பதை தவறிவிட்டது. இதுதான் இந்த விடியாத ஆட்சியின் லட்சணம்.